இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்தவனாகிய இறைவனை சென்று வணங்குதல்ங்கிறது மனித குலத்துடைய இயல்பு. அதில் சிலர் கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் படைப்பாளிகளுக்குன்னு கோயில் உண்டா? ஒரு கேள்வி கேட்குறோம். படைப்பாளிகளுக்குன்னு கோயில்னா என்ன அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் அவருக்கு சில இடங்களில் கோயில் வச்சுருக்காங்க. தொல்காப்பியர் சிலை வச்சுருக்கிறாங்க. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய நாயன்மார்கள், ஆழ்வார்களுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சரி. இவங்களுக்கு கோயில் கூட இருக்குது, தனி சன்னதிகளே இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நன்னூல் என்கின்ற அற்புதமான ஒரு இலக்கண நூலை உலகுக்கு தந்த ஒரு முனிவன் யாருன்னு கேட்டால் பவானந்தி முனிவனுங்க. எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னா, ஏய், நன்னூல் இருக்கக்கூடிய 452 சூத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறா, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிம்பார். ஓரளவு படிச்சிருக்கேன், இருந்தாலும் அவ்வளவும் எனக்கு மனப்பாடம்னு சொல்ல முடியாது. இந்த நன்னூல்ங்கிறது என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் பெரிய ஒரு கடல் அப்படின்னா, அந்த கடலில் இருக்கக்கூடிய முத்துக்கள் மாதிரிங்க நன்னூல். அதனுடைய சாரம்னு கூட நீங்கள் சொல்லலாம். அவர் 2000 ஆண்டுக்கு 3000 ஆண்டுக்கு முந்தியவர் தொல்காப்பியர்னா, இவர் ஒரு 1000 ஆண்டுக்கு முந்தியவருங்க. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா, கன்னட நாட்டிலிருந்து சமண மதத்தை சார்ந்த 4000 குடும்பத்து மக்கள் தெற்கு நோக்கி வர்றாங்க. அப்படி வந்தபோது அவர்கள் தங்கியிருந்த இடம் எது அப்படின்னா, இன்றைக்கு நாம் பெருந்துறை, ஈரோடு பகுதிகளை சொல்லக்கூடிய கொங்கு நாட்டுக்கு வர்றாங்க. இந்த கொங்கு நாட்டு பகுதியை அப்போது ஆண்டு கொண்டிருந்த மன்னன் யார் என்று கேட்டால், குலோத்துங்க மன்னனுடைய சிற்றரசர்களில் ஒருவராகிய சீயகங்கன்கிற மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த மன்னனுடைய அவனும் சமண மதத்தை சேர்ந்தவன் தான். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் இந்த நன்னூல்ங்கிற இலக்கண நூலை படிக்கிறார். தயவு செஞ்சு நான் ஒரு வேண்டுகோள் கூட வைக்கிறேன். தமிழ் படித்தவங்க மட்டும் இல்லைங்க, யார் வேணாலும் இந்த நன்னூலை படிக்கலாம், படித்து மனப்பாடம் பண்ணலாம். என்னுடைய சிறப்பு பாயிரத்தை சொல்கிற போதே, மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலகொளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி அப்படின்னு நன்னூல் தொடங்குற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க. நம்முடைய ஞான விளக்கு ஏற்றுவதற்காக இந்த நூல் இயற்றப்பட்டிருக்குங்க. இயற்றியவர் பவானந்தி முனிவர். அவருடைய குருநாதர் பேர் சன்மதி முனிவர். இவரை ஆதரித்த வள்ளல், அந்த அரசன் எப்படி சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தார், அது போல இவர் ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால், அருங்கலை வினோதன் அமராபரணன் சொல்லி இந்த பாட்டு வரியை பாருங்களேன். மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலகுளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவிகந்து உயர்ந்த அற்புத மூர்த்திதன் அலர்தரு தன்மையின் கருங்கலல் வெண்குடை கார்நிகர் வன்கை திருந்திய செங்கோல் சீயகங்கன் அருங்கலை வினோதன் அமராபரணன் மொழிந்தனாக முன்னோர் மரபின் வழியே நன்னூல் பெயரின் வகுத்தனன் பொன்மதி சனகை சன்மதி முனியருள் பன்னரும் சிறப்பின் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவத்தோனே. இந்த மன்னன் ஆதரிக்க, முனிவர் வழிகாட்ட, பவனந்தி முனிவர் தொல்காப்பியத்தினுடைய சாரமாக நன்னூலை தருகிறாருங்க. இந்த நன்னூல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, எழுத்துலையும் சொல்லையும் பிழை இல்லாமல் நாம் தமிழை பேசவும் எழுதவும் முடியும். சரி, இதெல்லாம் நன்னூல் பற்றிய ஒரு முன்னுரை. இதில் பாயிரமே தற்சிறப்பு பாயிரம் 452 52 நூற்பா பாயிரம் தான். எதுக்கு முன்னுரை வேணும், எதுக்கு வாழ்த்து வேணும் ஒரு நூலுக்கு, 10 அழகு என்ன, 10 குற்றம் என்ன, மாணாக்கன் ஆவன் யார், ஆகாதவன் யார், எல்லாமே இதில் இருக்குதுங்க. சரி, இதை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் நாங்கள் அரிய தமிழ்நாட்டினுடைய இசைக்கருவிகளை தேடி பயணப்பட்டோம். நம்முடைய இயல் டிஜிட்டல் யூடியூப்பினுடைய குழுவினர், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து பயணப்பட்டோம். எங்கே போனோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குன்னத்தூர் பகுதியை போய் பார்க்க போனோம். அப்போ தாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இங்கே தானே பவனந்தி முனிவருடைய அந்த கோயில் இருக்குது அப்படின்ட்டு அதை தேடி போனோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, பெருந்துறை பக்கத்தில் திங்களூர் ரோட்டில் சீனாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. என்னடா சீனாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நினைக்காதீங்க. அது ஜெயின், அதாவது சமண மதத்தினர் வாழ்ந்த பகுதி, அதனால் ஜைனபுரமாக இருந்திருக்கணும். நல்லா சொன்னால் சனகாபுரம்னு தான் அதுக்கு பேரா.
அந்த சனகாபுரத்தில் தான் அவருடைய கோயில் இருக்குது. நாங்கள் அந்த நான் ஏற்கனவே முன்னே அந்த கோயிலுக்கு போய் பார்த்துருக்கேன். இப்போ அந்த சுற்றுச்சுவரை எடுத்து அதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. மாலை நேரங்களில் திறந்து அதை வந்து வழிபடுறாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். பவணந்தி முனிவருடைய அந்த சிறப்பு எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து எங்கே அப்படின்னா, பெருந்துறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சீனபுரம் அப்படின்னு ஒரு பேர் ஊர். இதனடா அது சீனாபுரம்ங்கிற மாதிரி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது சமணர் காலத்தில், அதாவது 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பவணந்தி முனிவர் அவருக்கான கோயில் இந்த கோயில். இது சமணர்கள் வாழ்ந்த பெரிய பகுதியாக இருந்திருக்குது. இந்த பவணந்தி முனிவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியத்துக்கு பிறகு தமிழில் சொல்லப்படுற ஒரு இலக்கணம் நூல் எதுன்னா நம்முடைய நன்னூல் தான். நன்னூல் தெரிஞ்சுட்டா முழுமையும் 452 நூற்பாது, பாயிரமே 52 நூற்பா. அதில் தான் சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவீன்றோர்க்கின்மை, நன்மணி விளத்தல் அப்படின்னு 10 அழகு 10 குற்றம், மாணாக்கன் ஆதல் ஆகாதா என்ற எல்லா செய்தியும் அதில் இருக்குது. மலர்தலை உலகின் மல்லிருள் அகல புகழொளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி அப்படின்னு இதுக்கு இருக்கக்கூடிய அந்த பாயிரத்தில் வரக்கூடிய பாட்டில் சீயகங்கன் என்ற மன்னனுடைய வேண்டுகோளின்படி இந்த நன்னூல் இயற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சமண மதம் வடநாட்டு மதமாக இருந்தாலும் கூட, தீர்த்தங்கர்களால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட, 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர் வரும் வரை இங்கே சமணர்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது, பௌத்த மதத்தினுடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது. இங்கே அருகிலே இருக்கின்ற நெட்டத்தோப்பு கூவரம் என்கின்ற இடத்தில் தான் வடக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்து இருப்பார்களாம். வடக்கு இருத்தல் என்னன்னா, உண்ணா நோன்பு நோற்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்தல், உணவே எடுத்துக்கொள்ளாமல் இருந்து தங்களுடைய உடம்பை அவர்கள் மாய்த்து கொள்வார்கள். அது இந்த பகுதியில் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஜயமங்கலம்ங்கிற பேரே சமண பேர் தான். இந்த சமண கோயில் வந்து அத்தனை பேர் பெற்ற இடமாக இருக்குது. நம்ம அதையும் போய் பார்ப்போம். நினைவு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இக்கு வரலாமா, இந்த இடத்துல இச்சு வரலாமா, இந்த இடத்துல இது வரலாமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் நன்னூலில் தாங்க பார்ப்போம். அதே போல் அரிய செய்திகளெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் வாழ்ந்த இடம் அந்த பகுதி. அவருக்கான கோயில் அங்கே இருக்கிறது. அவர் வழிபட்ட கோயிலும் இருக்குதுங்க அங்கே. அந்த கோயிலை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த அந்த கோயிலை ஒரு முறை நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை மிக எளிமையாக தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பக்கம் நூலை படித்து நாம் நம்முடைய மொழியின் அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு புறம் அந்த இடத்திற்கெல்லாம் சென்று அவர்கள் வாழ்ந்த பகுதியை நாம் பார்த்துவிட்டு வர வேண்டும். விஜயமங்கலம் என்கின்ற அந்த அருகில் இருக்கக்கூடிய ஊர் ஒரு காலத்திலே சமணர்களின் பல்கலைக்கழகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கேட்கவே பெருமையாக இருக்குது. பவணந்தி முனிவர் வாழ்ந்த இடத்தை, அவருக்கான கோயில் இருக்கின்ற இடத்தை சென்று பார்த்து வந்தோம். நன்னூலை படியுங்கள், வாய்ப்பிருந்தால் இந்த இடங்களுக்கும் சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.